அந்த இருளர் குடியிருப்பு பிள்ளைகளெல்லாம் போய் பார்க்குறதுக்காக இந்த ஆண்டுக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டு போவாங்க. நாமளும் போய் பிள்ளைகளோட திருச்சபையாக நம்ம நேதாஜி நகர் சேகரத்துலேருந்து போவோம். போய் அங்கே தெலுங்கு பிள்ளைங்களாக இருப்பாங்க. நாம் சொல்ல மிஷினரிஸ் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க அதை ரசித்து கேட்கும். அவங்களோட நம்ம பகிர்ந்து கொண்டு திரும்ப வருவோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க இங்கேயும் இருக்கிறாங்களா அப்படி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போகும்போது அந்த பிள்ளைங்களை பார்த்தோம். இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். அப்புறமா பார்த்தா தங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வாரமே அவங்க வீட்டு மேலே ஒரு ஆராதனை நடத்தணும், நீ போய் நடத்திடு அப்படின்ட்டாங்க. அந்த ஆராதனை நடத்துகிற காரியங்களில் தங்கங்கள் எடுக்கிற முடிவு டக்குன்னு இருக்கும். அதை உடனே செயல்படுத்தலாம் என்ன சொல்லுவாங்க, இவன் சரிப்பட வர மாட்டான் அப்படின்றவாங்க. அதே மாதிரி இங்கே ராஜாதேத்தையும் சரி தங்கங்களும் சரி ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, அது ஆண்டருக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு கீழ்ப்படிவேன். சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். முதல் வாரம் அவங்களே வந்தாங்க. அவங்களே வந்து எல்லாருமா மேலே நடத்தி முடித்தாங்க. நடத்தி முடிச்சுட்டு வாரம் நீ வந்து என்ன பண்ணிடு அடுத்த கட்டளை போட்டாங்க, நீ வாரம் வந்து இந்த இடத்துல நடத்திடணும் அப்படின்னு போட்டாங்க. அப்போ நாம் இங்கே நடத்தும் போது பக்கத்தில் வீடுகளே இல்லையே, யாருமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ளே போய் நடத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களோட போனால் பிள்ளைங்களும் சரி பெற்றோர்களும் சரி அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. அந்த மாலை நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சிகள் மாதிரி ஓடிடுவாங்க சத்தத்தை கேட்டாலே. இதில் எங்கள் திருச்சபையார் மிகுந்த ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க பார்த்துட்டு. அதில் எங்களுக்கு வந்து பிரேயர்ஸ் வாரியர் வந்து எங்களுடைய பெண்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டராகவும் ஆகிட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா வாரமும் தொடர்ந்து வந்துடுவாங்க. எங்களுக்கு வாகனம் ஒரு குட்டியான தான். தங்கங்கள் சொல்லிட்டாங்க, நீ வாரம் போ, என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் தந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை வாங்கிட்டு அவங்க பெட்ரோல் பங்கில் வாரம் ஃப்ரீயாக டீசல் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், வண்டியை தூக்கிட்டு இங்கே வந்துடுவோம். அப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் வழியை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, நாமளும் என்ன பண்ணுவோம் அதில் இறங்கி செய்வோம்னு பார்த்தா ஆண்டவர் கிருபையில் அது மிக சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்கள் ரொம்ப உற்சாகமாக கலந்து கொண்டாங்க. அதை விட இந்த பிள்ளைகளுடைய ஆதரவும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ நம்ம ஆந்திரா பகுதியில் போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு சிரிச்சாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிரிக்கும் போது தான் லேட்டாக சிரிப்பாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க நம்மளோட உறவாடினாங்க, நம்மளை அணைச்சி கொண்டாங்க, கட்டி பிடிச்சி பேசினாங்க. அந்த அன்பு மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்கே என்ன பண்ணோம், சாயங்காலம் ஓடி வந்தோம். அதுதான் எங்கள் காரியங்கள் திருச்சபைக்கு நாங்கள் சொல்கிற சாட்சி. இந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே எங்களுடைய எல்லா கவலைகளும் மறந்துடும். நாங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது பேசுகிறது. அடுத்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் போடும்போது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா பள்ளிக்கூடம் போய் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காண்டி ஜெபம் பண்ணுறோம். முதல்ல நாங்கள் என்ன பண்ணலன்னா எடுத்த உடனே சுவிசேஷத்தை பிள்ளைகளுக்கு அறிவிக்கலை. அந்த பிள்ளைகளோட பழகி அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து படிப்படியாக தான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். அப்புறம் பெரியவங்களும் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அதோட இந்த இருளர் குடியிருப்பு மக்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் உள்ளே நம்ம என்ட்ராயிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்முடைய ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தனிப்பட்ட ஒரு வீட்டில் பர்த்டே ப்ரேயராக இருக்கட்டும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை 1 வயசு குழந்தை பிறந்தநாள் கொண்டாடினாங்க. செட்டு கட்டி எல்லாம் ஓகோன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்ட்ரான உடனே 1 மணி நேரம் மொத்தமாக அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நிப்பாட்டிட்டு பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அவங்க ப்ரேயர் நடத்த வந்திருக்கிறாங்க, சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பிறந்தநாள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க இந்த மக்கள். அதுவே என்ன பண்ணாங்கன்னா கிராண்டாக கொண்டாட நிப்பாட்டிட்டு ப்ரேயர் நடத்தட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த இருளர் குடியிருப்புடைய பெரியவர்களும் ஒரு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க தொடர்ந்து வர்றாங்க, பிள்ளைங்க வராங்க. நாங்களும் திருச்சபையாக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய நம்முடைய செயலர் பொருளாளர் நம்முடைய நேதாஜினர் திருச்சபை எங்களை வந்து முதுகெலும்பாக இருந்து தாங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உடன் நம்மளுடைய வில்சன் மாத்தூர் திருச்சபை எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்து வரீங்க. அதனால தான் எங்களால் முடிஞ்சுது இந்த பணிகளை செய்ய. அதாவது ஆண்டவர் கிருபை, உங்களுடைய எல்லாருடைய தயவு இந்த காரியத்தை செஞ்சு இந்த ஊழியத்தை செய்ய சிறப்பாக இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அதை விட இன்னொரு பெரிய பூஸ்ட் கொடுத்தது என்னதுன்னா நம்முடைய டேவிட் ஐயாவுடைய அந்த காரியங்கள். அவங்கள உண்மையிலே நாங்கள் யாரும் பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவங்க இந்த மக்களோட ரொம்ப ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் ஊழியத்தில் பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் சிக்காய் வர முடியாமல் இருக்கும்பொழுது திடீர்னு வரும்பொழுது இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு, யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, அப்போ யார் செஞ்சாங்கன்னா இதுக்காக தானே இந்த இடம் வாங்கினோம், அப்போ அவங்ககிட்டே அதை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோடு வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்த கொடுத்தாங்க. அப்போது இப்போ எங்களுக்கு இன்னும் பொறுப்பும் கடமை அதிகமாகிடுச்சு.
அவங்களுடைய ஊழியத்தோட பொறுப்பை யார் தலையில் கொடுத்தாங்க? திரும்ப எங்கள் தலையில் கொடுத்து நான் வந்து எதிர்நோக்கி இருந்த காரியம், என்னுடைய தரிசனம், என்னுடைய ஜபங்களை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படி கொடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆரம்பித்து வச்சு விதை போட்ட தங்கங்கள் இப்போ அப்படி தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டே போகுது. இந்த ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் தாமே தொடர்ந்து இதை நடத்த கிருபையும் பலனும் தருவாராக. ஆமென். இப்பொழுது அம்மா அவர்களை வந்து ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக கூட கத்தாவே நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கார்கில திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் கத்தாவே எடுத்ததான கத்தாவே அந்த நந்தியம்பாக்கத்தில் ஆண்டவரே ஆரம்பித்ததான இந்த சுவிசேஷ பணியை கத்தாவை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தபடி நான் துதிக்கிறப்பா. ஆண்டவரே, சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமங்களும் கத்தாவை ரட்சிக்கப்பட கத்தாவை கிருபை தாங்கப்பா. இந்த கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீர். ஆவியானவர் ஊற்றப்படும்படிக்காக கூட செபிக்கிறப்பா. ஆமாண்டவரே, அந்த சபைக்காக கத்தாவே ஆமாண்டவரே நந்தியம்பாக்கம் இடத்தை கொடுத்தான் அந்த குடும்பங்களை குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே, உடைய கரங்கத்தாவைகளோடு கத்தாவை கூட இருக்கட்டும் தகப்பனே, துதிக்கிறப்பா. ஆமாண்டவர் ஒவ்வொரு நாளும் கத்தாவை உடைய சட்டை முறை மறைத்து கத்தாவை இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய அன்பின் கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. அது ஆவியானதாமே அப்பா நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆமாண்டவரே, அன்றி செலுத்துறப்பா. இன்னுமாய் கத்தாவே ஆமாண்டவரே நாங்கள் திருச்சபை கத்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமாண்டவர் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கத்தாவை குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமாண்டவரே, அவர்கள் ஆமாண்டவரே அப்பா நீதாமே அவர்களை கத்தா ஒவ்வொரு வாரம் அழைத்து வந்து ஆமாண்டவரே இந்த இடத்துல கத்தாவை ஆமாண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அப்பா நீர் கொடுத்தான கத்தாவை நல்ல ஆமாண்டவர் வாய்ப்புக்காக கத்தாவை நன்றி செலுத்துறப்பா. நீரே கத்தாவே எல்லாவற்றிலும் கத்தாவை கூட இருந்து கத்தாவை அவர்களை பாதுகாத்து செபிக்கிறோம். ஆமாண்டவருடைய நாம மைமைப்படும்படியாக கத்தாவே ஆமாண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆமாண்டவரே, உலகத்தில் காட்டில் நீ பெரியவரப்பா. பெரிய காரியங்களை கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற தேவன் தாமே அப்பா. நீதாமே கத்தாவை உடைய நாம மைமைப்படட்டும் தகப்பனே துதிக்கிறோம். ஆவியான தாமே கத்தாவே இந்த கத்தாவே இந்த பூமியை கூட கத்தாவை அசுத்த பூமியை நீ மாற்றி கத்தாவே ஆமாண்ட அநேக மக்கள் கத்தாவை வந்து கலந்து கொண்டு உடைய ஊழியத்திலே கத்தாவை அதிக பங்கு கொள்ள கத்தாவை கிருபை தாங்கப்பா. அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் சாமி. நம்முடைய அப்பா நம்முடைய கரங்கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கத்தாவை ஒவ்வொரு குடும்பங்களோடு கத்தாவை கூட இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் நம்முடைய ஒவ்வொருவரையும் கத்தா நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருடைய கருத்தில் கொடுக்குறப்பா. நம்முடைய சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமங்களும் கத்தாவே நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத கத்தாவை பாக்கியத்தை கொடுங்க. நம்முடைய நீரே கத்தாவை நம்முடைய ஆவியான தாமே கத்தாவே அப்பா கூட இருந்து கத்தாவை வழியெடுத்தும்படிக்காக கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்கள் ஜபத்தை கேட்கிறவரே துதிக்கிறப்பா. சோதரிக்கிறோம் அன்பின் தகப்பனே துதிக்கிறப்பா. மோசையோடு கத்தாவை கூட இருந்திரப்பா. யோசுவாவோடு கத்தாவை கூட இருந்து அதுபோல கத்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே காரியங்கள் பிள்ளைகளோடு கத்தாவை கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த சபையை ஆண்டவரை வளர்க்க கத்தாவை கிருபை தாங்க. கருத்திலே தாழ்த்தும் இந்த வேலையிலும் அப்பா நீ தாமே இந்த கொடுகையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆயிரமா நம்முடைய கருத்தில் கொடுக்குறப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே செய்து கொடுக்கும்போது நம்முடைய கரங்கத்தாவை கூட இருக்கட்டப்பா. நன்றி செலுத்துறப்பா. ஆறாவது தொக்க முதல் முடிவரையும் தம்முடைய கரங்கத்தாவை கூட இருந்து காத்துக்கொள்ளட்டும். உடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். துதிய கனமை மிக்க செலுத்துறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எங்கள் பிள்ளைங்க வந்து எப்படின்னா 5 மணி நேரம் ஆட சொன்னால் கூட சலிக்காமல் ஆடுவாங்க. அவங்க எனர்ஜி கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட குறையாது. ஆனால் இப்போ 2 பாட்டுக்கு அவங்கள ஆட சொல்லலாம். ஒன்று வந்து கிறிஸ்மஸ் ஒரு சாங் தான். அந்த கிறிஸ்மஸ் சாங்கை பிள்ளைங்க ஆடுற பார்த்தீங்கன்னா அந்த பாட்டும் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். பிள்ளைங்களோட டான்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்னு ஒரு கிறிஸ்மஸ் பாட்டுக்கு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஏங்கோல தெய்வம் அவர் இந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. பலகாரம் ஊரெல்லாம் கலர் கலரா அலங்காரம். கோழிக்கறி பிரியாணி கமகமக்கம். புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பல. கீழே இருக்கிற பிள்ளைங்க சேர்ந்து பாடலாமே. ஆட கூட செய்யலாம். உள்ளாடி வந்து அவங்க கூட
பாடுறப்பான்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். கேட்கல உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தாரு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலக்கலா டோனட்ஸ் பலகாரம், ஊரெல்லாம் கலகலரா அலங்காரம், கோழிக்கறி பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பழக்கும். உலகம் படைச்ச எல்லாம் வல்ல தேவன், உனக்காய் உயிரை விட மண்ணில் பிறந்த நாளே. உலகம் படைச்ச எல்லாம் வல்ல தேவன், உனக்காய் உயிரை விட மண்ணில் பிறந்த நாளே. அதை என்றும் மறக்காதே, அவருக்கு வாழ தயங்காதே. அதை என்றும் மறக்காதே, அவருக்கு வாழ தயங்காதே. இன்னும் குழந்தையாக இயேசுவை நீ பார்க்காத, திரும்ப வருவாரு அதுக்காக இப்படே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனட்ஸ் பலகாரம், ஊரெல்லாம் கலகலரா அலங்காரம், கோழிக்கறி பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பழக்கும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனட்ஸ் பலகாரம், ஊரெல்லாம் கலகலரா அலங்காரம், கோழிக்கறி பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பழக்கும். பல பல பலனை மாறிடுச்சு பார்க்க, அலலலலலா வீசுனையும் வாங்க. பல 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 பலனை மாறிடுச்சு பார்க்க, ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் போல தெய்வம் அவரு, இல்ல போல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார், என் கொல தெய்வம் அவரு, அடங்கிய கொல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாங்கள் லட்டுதான், அது உலகம் எதிர்பார்க்கும் தொட்டுதான், ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாங்க லட்டுதான், அது உலக ஒன்றில் எதிர்பார்க்கும் தொட்டுதான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் திட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொலை
தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். கூட்டணிக்கும் கூட்டம் காலம் மாறிச்சு, அட பொறாமையா முதுகிலேயே குத்துச்சு. கூட்டணிக்கும் கூட்டம் காலம் மாறிச்சு, அட பொறாமையா முதுகிலேயே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆரம்பிச்சு, கம்ப்ளீட்டா ஆரம்பிச்சுப்பா. என் கொள்ள தெய்வம் அவரு, எங்க கொள்ள தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொள்ள தெய்வம் அவரு, எங்க கொள்ள தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நினச்சி செய்கிறப்ப ஜேசிபி வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்முடைய கார்கில் திருச்சபை மக்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் சிறப்பாக இந்த நாளில் நல்ல உணவு செஞ்சுருக்காங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக நான் மீண்டும் சொல்கிற பிறகு இது ஆண்டோடைய சுத்த கிருபை. என்னோடு ஐயர் பேசிகிட்டு இருக்கோம். இது இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியல, என்ன விசேஷம் சொல்லுங்களேன். ஃபாதர்ஸ் தினம், ஓகே. தகப்பனார் தினம் ஒன்று. அதோட இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவ முறைப்படி இன்னைக்கு ட்ரினிட்டி சண்டே, திருத்துவ ஞாயிறு. மூவர் கடவுளாக நாம் அறிமுகம் செய்தோம். போன வாரம் பெண்டெகாஸ்டல் டே, தூயாவுடைய மகிமை வந்தது. தூயாவுடைய மகிமை வரலன்னா நான் கிறிஸ்தவமே இல்லை. அந்த சண்டேயில் தூயாவுடைய மகிமை வந்து தான் சபை கூடுதல் வந்தது. சபை கூடுதல் வந்து தான் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுக்குள்ள பெரிய திருப்தி வந்துச்சு. அந்த திருச்சபை திருத்துவம் மூவர் கடவுளாக, ஏன்னா கடவுள் ஆவியாக செயல்பட்டு விடுகிறார். தந்தை, மைந்தன், தூய ஆவின் திருப்பெயர், மூவர் கடவுளாக. இது சிறப்பான ஞாயிறு. அதனால் இந்த சர்ச்சுக்கு பேர் திருத்துவ திருச்சபை, ட்ரினிட்டி சண்டேன்னு சொல்லிட்டார். இப்போ அதை உருவாகிற உண்மையிலே அது ஒரு நமக்கு வரலாற்று சிறப்பு மிக்கனால நம்ம இன்னைக்கு நான் எனக்கே ஞாபகம் இல்லை அது. அதனால் நான் அவரை வாழ்த்துகிறேன். இது திருத்துவ திருச்சபை, இது ட்ரினிட்டி சண்டே சர்ச். நம்ம ட்ரினிட்டி திருத்துவ ஞாயிறில் ஆரம்பிக்கப்பட்டதால் சர்ச்சு. இது கூடுமானால் சீக்கிரமாக நம்ம அனைவரும் இணைந்து இதை ரோடு கொடுத்துட்டு ஒரு 200 லோடு இல்லை 100 லோடு ரப்பீஸ் போடணும். சர்ச்சை ரோடுக்கு மேலே தூக்கணும், ஹைட்டு அதை விட 2 அடி தூக்கணும். இதில் வண்டி கொஞ்சம் நம்ம நடந்து வர்ற மாதிரி, அட்லீஸ்ட் நடந்து வர்ற மாதிரி நம்ம ரோடு போடணும். சர்வே பண்ணணும். ஐயா ஏற்கனவே சர்வே கல் முனையில் 4 முனையில் 4 காங்கிரீட் கட்டி வச்சுருக்காரு. இது ஒரு காங்கிரீட்டு, அங்கே ஒரு காங்கிரீட்டு, 4 முனையில் 4 காங்கிரீட் கட்டி வச்சுருக்காரு. இதை தான் அவர் இடம். இதை கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாரும் இணைந்து பொதுவாக இது ஒரு டே கேர் சென்டர் மாதிரி கூட செய்யலாம். டே கேர் சென்டர்னால் தினமும் சர்வீஸ் நடக்கும். அதில் ஒரு சண்டே ஸ்கூல், மற்றபடி ஈவினிங்கில் அவங்களுக்கு ஒரு வேளை உணவு, அவங்களுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ், அவங்க பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பாடல்கள், இப்படிப்பட்ட நிலையில் வர்றப்போ இந்த பிள்ளைகள் இவ்வளோ அருமையாக டெவலப் ஆகிருக்காங்க பாருங்கள். கார்கில் வருமுன்னா இவங்க இந்த அளவுக்கு டெவலப் இருக்க மாட்டாங்க, இருந்திருக்க முடியாது. ஆனால் கார்கில் தொடர்ச்சியாக வார வாரம் வரப்போய் அந்த பெண்கள், திருச்சபையின் மூத்த மக்கள் எல்லாரும் பெரிய முயற்சி. நம்முடைய லீடர், நம்முடைய தலைவர் யார், தங்க புஷ்பராஜோடைய பெரிய முயற்சி. விடாப்பிடியாக அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர் அன்போடு அதை அண வச்சிருக்கிறாரு. அதற்கு திருச்சபையின் ஆயர்களும் காரணம். அவரோடு வந்திருக்காங்க, பல முறை செஞ்சுருக்காங்க. அதற்காக கார்கில் நகர் ஊழியர் தங்க புஷ்பராஜ், அவருக்கு தோளோடு தோளாக நிற்க அவருடைய துணைவியார். அந்த அம்மா உடனே அவர் வர முடியாது. வர முடியுமா? இவன் எங்கே ஆளை காணலையே, வரலையா அன்றைக்கி? எங்கேயும் ஓரமாக உட்காந்துருக்கா? ஓகே.
அவர்களையும் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்முடைய திருச்சபையை பற்றி சொல்லப்போனால் ஒரு சர்ச் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, சர்வீஸ் நடந்தது. சர்வீஸ் முடித்து ஒருத்தர் திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பொதுவாக எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பால்ஸ்லேருந்து நேதாஜி நகர் சர்ச் வரை சர்வீஸ் முடிஞ்சா எல்லாம் ஆற்றில் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே ஃபெய்த்து, இங்கே ஆண்டவர் இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அந்த சர்வீஸ்க்கு வந்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் முடித்து ஒருத்தராக போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை ஒருத்தர் தூரமாக இருந்து பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் வசதியான மனிதர், கொஞ்சம் அவர்கிட்ட வசதி இருக்குது. அந்த வசதியான மனிதர் எதுக்கு இவர் அழுது ஜெபம் பண்ணான்னு பார்த்து ஏதோ கஷ்டம் இருக்குது போலுக்குன்னு நினச்சி அவர்கிட்ட போய் ஒரு செக்கு கொடுக்குறாரு. $350. $350 ஒரு டாலர் வந்து இன்றைக்கி $100. 35,000 ரூபா கிட்டத்தட்ட போட்டு ஒரு செக்கை கொடுக்குறாரு. அவர் இப்போ அப்படியே பார்க்குறாரு, என்னங்கிறார், ஏதோ நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கே, உனக்கு வேணுமேன்னு கொடுத்தேன். அவர் சொல்ல, ஆமாய்யா, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். டாக்டர் இப்போ 2 மணிக்குள்ளே 35,000 ரூபா கட்டணும்னு சொன்னார். $350 கட்டினார். ஏன்ட $1 கூட இல்லை, என் மனைவி மரணப்படுக்கையில் இருக்காங்க. நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்க, ஆண்டவருக்கு நன்றிங்கிறார். இந்த கேட்ட மனிதருக்கு பெரிய ஷாக். ஆண்டவருக்கு நன்றின்னா கேட்ட மனிதருக்கு பெரிய ஷாக். என்னடா $350 கரெக்டாக கொடுத்துருக்குமே. அப்போ அவர் உடனே, இன்னும் வேணா என்கிட்ட கேளுப்பா, என்னுடைய கார்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகிறேன்னு அந்த விசிட்டிங் கார்டை அந்த பெரிய மனிதர், அந்த பணக்காரர் அந்த ஏழைகிட்ட 3 விசிட்டிங் கார்டு கொடுத்தார். ஆண்டவருக்கு என்ன வேணா, நான் கடவுள்கிட்ட கேட்குறேன்னு. இப்போ யாருக்கு ஷாக் ஆகிட்டான்? அந்த பெரிய மனிதருக்கு ஷாக் ஆகிட்டான். அவன் தேவையறிந்து $350 கொடுத்துருக்கோம், ஆனால் அவன் யார்கிட்ட கேட்குறேங்கிறான்? கடவுள்கிட்ட கேட்குறேங்கிறான்னா. அதுதான் கர்த்தருடைய திருச்சபை என்பது. சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதுதான் வாசிக்க கேட்ட யாத்திராகும் விடுதலை பயணம் 3ல் அடிமைப்பட்ட மக்கள் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறாங்க, கடவுளை நோக்கி அழைக்கிறாங்க. அழைக்கிறப்போ எங்களை யார்ப்பா வாழ்வு கொடுக்குறா, அவங்க அழுது அந்த ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் மோசேங்கிற ஒரு மனிதரை அனுப்புகிறார். அந்த மோசையை அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 40 வயது, 40 அவர் கருவிலேருந்து கணக்கு பண்ணுறோம் 41 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் தேடி நிறுத்திருக்கிறார். அதுதான் எபிரேயர் 11:24 சொல்றாரு, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பாக்கிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொண்டு கடந்து வந்தார். நமக்கு இன்னைக்கு வேணும்னா ஆண்டவர் என்னைக்கோ பிளான் பண்ணிடுறார். இதுதான் திருச்சபை. அப்போ இந்த பகுதி மக்களுக்கு இது ஆண்டோடைய விண்ணப்பத்தை கேட்கிற இடம். அதுதான் மெர்காசிஸ் நாசரேத்துங்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த சர்ச்சை நிறுவன அந்த சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவார். காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரையும், ராத்திரி 12 மணி வரையும் சர்ச்சை சுற்றி ஜெபம் பண்ணுவார். காலைல 7 மணிக்கு ஒரு கம்யூனிங் சர்வீஸ், மாலை 7 மணிக்கு ஒரு கம்யூனிங் சர்வீஸ். அந்த ஊர் மக்கள் காலைல 7 மணிக்கு கம்யூனிங் சர்வீஸ் முடிச்சு தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. ராத்திரி சாப்பிட்டுட்டு வந்து கம்யூனியன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒன்றும் வராது. இப்போ மேலேயும் கீழேயும் ஆண்டோடைய சரீரம் ரத்தம் இருக்குது. அவங்க சாப்பிட முன்னே சாப்பிட்ட பிறகு. அதுதான் அந்த ஊரில் வயசானவங்க இருக்காங்க. நாசரேத்தில் அந்த சர்ச்சோட பேர் திருத்துவாலயம் என்று பெயர். நானும் டிட்னி சர்ச்சை தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஐயரும் சர்ச்சு பேரை தான் சொல்கிறார். அதில் தான் ராஜீவ்காந்தியோடைய மகன் 1 மணி நேரம் உள்ளே போய் உட்காந்துட்டார். அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும், தெய்வ பிரச்சனை அந்த சர்ச்சுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அமைதி. ஒரே ஒரு பெரிய சேர், வயசானவங்க ரொம்ப முட்டை மடக்க முடியாதவங்க சேரில் உட்காரணும், மற்றவங்களாம் தரையில் தான் உட்காரணும். பாரம்பரியமிக்க திருச்சபை, ரொம்ப பாரம்பரிய டிக்டிஷன். 20 நிமிஷம் தான் மெசேஜ். அதுக்கு மேலே மெசேஜ் கொடுத்தா பரலத்துக்கு போக முடியாது. அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு வரப்போ ஆல்டரில் ஒரு வசனம் இருக்கும், வாசித்து தான் திரும்பணும். செய்தி கொடுக்குற ஆல்டரில் ஒரு வசனம் இருக்கும், வாசித்து தான் திரும்பணும். நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அப்போ அவருடைய என்ன அதில் விசேஷம்னா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கம்யூனியன் வாங்குறப்போ அது விடுதலை கிடைக்கிது. கிட்டத்தட்ட 150 வருடங்களாக அது நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம். 150 வருடங்களாக என்ன ப்ராப்ளமோ அங்கே போய் கம்யூனியன் வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதே மாதிரி கல்யாணத்துக்கு வெளியே போகிறவங்க அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தான் போவாங்க. கல்யாணம் முடித்து உள்ளே வரவங்களும் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும்.
காலையில் அவங்களுடைய பாரம்பரியம் அப்படியே வச்சு கடவுளோட தேடிட்டு வர்றது, அதுதான் திருச்சபை. திருச்சபை என்பது ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற இடம், நமக்கு விடுதலை கொடுக்கிற இடம். அந்த திருச்சபைக்காக அன்பு ஐயா தன்னுடைய சொந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய திருச்சபையின் தலைவராக இணைந்து சீக்கிரமாக இந்த இடத்துல ஒரு பெரிய திருச்சபை நம்ம பார்க்குற கார்கில் நகர், மாத்தூர் மாதிரி, ராஜாசன் மன்னன் மாதிரி ஒரு பெரிய உயரமான திருச்சபை நம்ம என்ன பண்ணணும்ல கட்டணும். அதுக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னைக்கு கொடுத்த ஐயாவை நாம் வாழ்த்துகிறோம். தொடர்ச்சியாக நாம் திருச்சபை மக்கள் நம்முடைய ஜெபத்தில் இப்போ 3 திருச்சபை நம்ம ஒன்றா கூடியிருக்கோம். இப்போ 4வது திருச்சபை நமக்கு திருத்துவ ஆலயம் ட்ரினிட்டி சர்ச் நந்தியம்பாக்கம் நமக்கு சேர்ந்திருக்கு. நாம் இணைந்து செயல்படும்போது ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். தொடர்ச்சியாக கொடுத்த ஐயா குடும்பங்களுக்காக அதற்காக முயற்சி எடுத்த கிறிஸ்டி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்து இதனுடைய பட்டா வில்லங்க எல்லாம் பார்த்து கிறிஸ்டி விச்சூர் ஊழியர் கிறிஸ்டி என்னோடு 30 ஆண்டு நம்ம ஜெயசீல நாயர் கூட வருவார். அவர் தொடர்ச்சியாக செயல்பட்டுருக்க அவரை வாழ்த்துகிறேன். தங்க புஷ்பராஜ் மற்றும் திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக செயல்பட்டுருக்கீங்க, உங்களை வாழ்த்துகிறேன். இதுக்கு பெரும் பங்கு பால் மருவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த பால் மருவ ஐயாவை வாழ்த்துகிறேன். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் சோதித்திட
மீண்டும் இந்த இடத்துக்காக தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. கொடுத்த அன்பு சகோதரர் டேவிட் அவர் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் காலங்களே இந்த சர்ச் டெடிகேஷனுக்கு அவர் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கணும். அவர் ஒரு கிரீட்டிங் சொல்லணும். ஆண்டவர் வழி செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்